தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் இல்லங்களில் அன்பு நிலைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கோழியோட பொங்கெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை தீயில நல்லா வாட்டிட்டு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சிக்கன் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்படியே நம்ம வேக வச்சிடலாம். சிக்கன் எடுத்து வச்சுட்டோம். சிக்கன் வெந்துட்டுருக்குது. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம கோழி குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி செலவுகள் எல்லாமே போட்டு நம்ம இப்போ வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டு வறுத்துக்கலாம். கொத்தமல்லி நான் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி ஃபஸ்ட்டு கொத்தமல்லி நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். மல்லி நல்லா வறுத்துட்டோம். நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துடணும். மல்லி ஃபஸ்ட்டு நல்லா வறுத்தோம்னா தான் குழம்பு பச்சை வாசம் இல்லாமல் நல்லா இருக்கும். மல்லி நல்லா வறுத்துட்டோம். மல்லி எடுத்து வச்சுட்டோம். அடுத்து நம்ம மற்ற செலவுகள்லாம் வறுத்துடலாம். 100 கிராம் மல்லி எடுத்துருக்குறோம். அதுக்கு 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் மிளகு, ஜாதிபத்திரி 1 எடுத்துருக்குறோம், பட்டை 1, ஸ்டார் பூ 1, கிராம்பு 3, பசி கொஞ்சமாக எடுத்துருக்கு, ஒரு சிறிதளவு. எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம இப்போ வறுத்துக்கலாம். செலவெல்லாம் வறுத்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து கொட்டிடலாம். கருவேப்பிலையும் வரமிளகாய் 4 மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதுவும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். ஆனால் இந்த எந்த செலவுக்குமே நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வானலியில் போட்டு தான் வறுத்துருக்குறோம். அதே 100 கிராம் மல்லி அந்த செலவுக்கு இப்போ இதுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இது நம்ம கடைசியில் தான் நம்ம செலவெல்லாம் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா கடைசியில் தான் சேர்த்து போகிறோம். அது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம செலவு கிரைண்டரில் போட்டுடலாம். ஆட்டி செலவு கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ கிரைண்டரில் போட்டு இதை நம்ம அரைக்கலாம்.
நம்ம வந்து மிக்சியில் அரைச்சோம்னா இது வந்து நல்லா அரைபடாது, அதுவும் இல்லாமல் டேஸ்ட் அந்தளவுக்கு வராது. அதனால் நம்ம வந்து இந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சோம்னா நம்ம ஆட்டாங்கல்ல அரைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும். நம்ம ஆட்டாங்கல்ல அரைக்கிற மசால் மாதிரியே வரும். அதனால் நம்ம இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து தண்ணி விடாமல் ஓட விடுங்க. அப்போ தான் மல்லியெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா இதாயிரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி விடாதீங்க. அது ஓரளவுக்கு நல்லா நுணுங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நுணுங்கி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இனி வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாக அரைச்சிரும். அதுக்காக இது வரைக்கும் நீங்கள் தண்ணியே சேர்த்தாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வந்துடும். இனி நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். வதங்கிருச்சு, இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் உள்ள சேர்த்திக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா சேர்த்தியாச்சு. நல்லா கலக்கி வச்சுருவோம். வேகட்டும். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் வேகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குறோம். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். இனி மசாலா வந்து நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்குது. நம்ம தேங்காய் வந்து 4 ஸ்பூன் எடுத்து அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த தேங்காயை வந்து இது கூட சேர்த்திடலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதை தாளித்து விட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதுக்கு வந்து நம்ம வெங்காயம் போட்டு தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் சேர்த்திருக்கோம். ஒரு வளமிளகா வரைக்கலாம். கூட கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. கூட மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சிறிதளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். குழம்பு சூப்பராக வந்துருச்சு. நாட்டுக்கோழி குழம்பு போட்டு எடுத்துட்டீங்க. குழம்பு நல்லா வந்திருக்குது. இது நல்லா மிளகு ஆட்டி நம்ம செஞ்சுருக்குறோம். சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பாட்டோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். ரசம் வச்சுருக்கோம். ரசத்தையும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.